கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 9 வரை. தியானத்தின் தலைப்பு காத்திரு. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 12. நாட்கள் கிழமையாகி மாதங்களாகி வருடமும் முடியப் போகிறதே. அப்பா உனக்கு அனுப்புவதாக வாக்கு கொடுத்த முத்திரை ஆல்பத்தை இன்னும் அனுப்பவில்லையே. அது உனக்கு கவலை அளிக்கிறதா மகனே? அல்லது அதை குறித்து நீ மறந்து விட்டாயா என்று மகனை பார்த்து கேட்டாள் தாய். மகன் சிரித்த முகத்தோடு, அப்பா வாக்கு கொடுத்தபடி வருடம் முடியும் முன் அதை நிச்சயமாய் அனுப்பி வைப்பார் என அறிவேன். எனவே நான் துக்கப்படவும் இல்லை, சந்தேகப்படவும் இல்லை என்று கூறினான். அவன் கூறி முடிப்பதற்கும் வாசலில் தபால்காரனின் சைக்கிள் மணி ஓசை கேட்கவும் சரியாக இருந்தது. ஓடிச் சென்று கடிதங்களை வாங்கிய சிறுவனின் கைகளில் தபால்காரன் பார்சல் ஒன்றை கொடுத்தான். அது அவனது அப்பா அனுப்பியிருந்த பார்சல். அதற்குள் ஒரு கடிதமும் இருந்தது. அதில், மகனே, நீ கேட்ட முத்திரை ஆல்பம் இத்தனை நாட்களாக அனுப்பவில்லையே என்று யோசிப்பாய். நான் எல்லா இடமும் விசாரித்தும் கிடைக்கவில்லை. கடைசியில் வெகு தொலைவுக்கு சென்று வாங்கி அனுப்புகிறேன் என எழுதப்பட்டிருந்தது. பரம தந்தையிடம் ஒரு குழந்தை பாக்கியத்தை கேட்டு எத்தனை வருடங்கள் உருண்டோடிவிட்டது. என் பிள்ளைகளின் திருமணத்திற்காக எத்தனை காலமாய் ஜெபித்து வருகிறேன். என் கணவன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று எத்தனை வருடங்களாக ஜெபிக்கிறேன். என் குடும்பத்தில் இன்னும் எத்தனை காலம் இந்த வறுமை நிலை? ஒருவேளை கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கும் சில ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பதில்லையோ என தவறாக எண்ணிவிடாதே. நாம் கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கும் சகல விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்கிறார். ஆனால் நாம் ஏறெடுக்கும் அனைத்து ஜெபங்களுக்கும் அவர் எப்பொழுதும் உடனடியாக ஆம் என பதில் கொடுப்பது இல்லை. சில சமயங்களில் பொறுத்திரு என்றும் சில சமயங்களில் இல்லை என்றும் கூட பதில் வரலாம். ஆனால் அவை அனைத்தும் கர்த்தர் தரும் பதில்கள்தான். கர்த்தரின் வாக்குத்தத்தங்களை நம்பி விசுவாசத்தோடு காத்திருப்பதில் தவறு இல்லை. ஆனால் தேவ பிள்ளையே, நீ விரும்புவது உடனே கிடைக்காத போதும், கர்த்தர் இல்லை என்று பதில் தரும்போதும் அதனை ஏற்று அதற்கு கீழ்ப்படிய நீ தயாரா? உண்மையில் நாம் கேட்டதை பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதில்தான் உண்மையான மகிழ்ச்சி தங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோமாக. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் வசனம் 14. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரம தகப்பனே, நீர் சகலத்தையும் அறிந்தவர். எங்களுக்கு எது தேவை, எது நன்மையானது என்பதையெல்லாம் அறிவீர். இன்று உமது சித்தத்திற்கு கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். ஆமென்.